நவம்பர் 19 கார்த்திகை அமாவாசை. இந்த 5 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். செல்வ வளத்தையும் மகாலட்சுமியின் அருளையும் அதிகரிக்கும் கார்த்திகை மாத அமாவாசை மிருசீரிஷ அமாவாசை என்று அழைக்கப்படும் அதிசயமான நாள். நீங்கள் விஷ்ணு பக்தர் என்றால் வீடியோவை லைக் செய்து ஓம் நமோ நாராயணா என்று கமெண்ட் செய்யவும். ஒன்று, அதிகாலையில் எழுந்து நதிகளில் குளிப்பது மிக விசேஷம். நதியில் செல்ல முடியாதவர்கள் வீட்டில் குளிக்கும் நீரில் கங்கை தீர்த்தம் சேர்த்து குளிக்கலாம். குளித்துச் சென்ற பிறகு ஓம் நமோ நாராயணாய என்று ஜெபித்து நமஸ்காரம் செய்ய வேண்டும். 2, மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி வாசலிலும் அல்லது துளசி அருகிலும் ஏற்ற வேண்டும். இது சனி தோஷத்தை குறைத்து பெருமாள் லக்ஷ்மி அருளை தரும். 3, மாலையில் அரசமரத்தடியில் எண்ணெய் விளக்கு ஏற்றி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரம் சொல்லி சுற்றி வர வேண்டும். பித்ரு தோஷம் நீங்கி முன்னோர் அருள் பெருகும். 4, பஞ்சாமிர்த அபிஷேகம் அல்லது படத்திற்கு நைவேத்தியம் துளசி மற்றும் மஞ்சள் பூக்கள் சமர்ப்பித்து பெருமாளை வழிபடுங்கள், செல்வ நிலை உயரும். 5, மண் விளக்கில் நெய் ஊற்றி மாலை விளக்கேற்றி ஓடும் நீரில் விடுவது விருப்பங்கள் நிறைவேற அதிர்ஷ்டம் பெருகும், நெடுநாள் செல்வ வாய்ப்புகள் உருவாகும் என்று நம்பப்படுகிறது. கார்த்திகை அமாவாசையில் இவற்றை செய்வதால் வாழ்க்கையில் செல்வம், சமாதானம் மற்றும் நன்மைகள் அதிகரிக்கும். ஆன்மீக புரிதலில் ஹலோ சந்திரன்.